ரோபோ ஏங்க இந்த மாதிரி இடத்துல எப்படிங்க சத்தமா பேசுறது? நான் எங்க போனாலும் என் சத்தம் தனியா கேட்கும். இந்த இடத்துல என்னால கத்த முடியல. ஏன்னா ரோபோவோட ஃபர்ஸ்ட் படம் தீபாவளி. அந்த படத்துல நானும் ரோபோவும் ஜெயம் ரவி சாரோட ஃப்ரெண்டா நடிச்சோம். அப்போ லஞ்ச் பீரியட்ல ரோபோ வந்து நடிச்சு காட்டுவாரு கேப்டன் மாதிரி. அவரோட ஸ்பெஷலே கேப்டன் தான். ஜெய் ஜாதியாடா உன்னை பெத்துச்சு, ஜாதி ஜாதின்ற உன்னை பெத்தது உங்க உம்மாடா அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், லஞ்ச் டைம்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது எச்சிக்கையோட அப்படியே கை தட்டினேன். அப்படியே கேப்டன் எழுந்து வந்த மாதிரியா மிமிக்ரி பண்ணுவாரு. அத சுத்தி நின்று அந்த படத்தோட ப்ரொடியூசர் லிங்குசாமி சார், அந்த படத்தோட டைரக்டர் எல்லாருமே அப்படியே ஆனந்தமா என்ஜாய் பண்ணி சிரிச்சோம். ஏன்னா அப்போ வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்காரு நம்ம இவ்வளவு பேரும் புகழோட இருப்போமா அப்படின்னு. அந்த இடத்துல அவரோட மகள், அதுக்கு 3 வயசு இல்ல 4 வயசு தான் இருக்கும், அப்பா பண்றத பார்த்து அதுவும் புரட்சி தலைவர் மாதிரியே இப்படிலாம் கூட பண்ணும். நாங்களாம் பார்த்து சிரிப்போம். அப்பா அந்த இந்திரஜாக்கு பேச்சு கூட வராது, அவ்வளவு சின்ன குழந்தை. அவருக்கா இந்த நிலைமை? ஒரு நாடக கலைஞரா இருந்து நாடக மேடையில் இருந்து இன்னைக்கு மக்கள் மனசுல இவ்வளவு இடம் பிடிச்சிருக்காரு. அந்த நடன கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா தான் நானே நடனம் ஆடி வந்தேன். இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறப்ப என்கிட்ட சொன்னாரு, குலு நீங்க வந்து இப்போ லெஜண்ட் சரவணனோட ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க போல, வீடியோலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த கரகரத்த குரல்ல ஒரு மிமிக்ரி ஒன்று பண்ணி காமிச்சாரு. தண்ணில இருக்கும் மீன், நாங்க லெஜண்டோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிச்சு கை தட்டினாரு. அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஒரு வாரம் கூட ஆகலங்க அவரை பார்த்து, ஒரு வாரம் கூட ஆகல. அவருக்கா இந்த நிலைமை? அதே மாதிரி அந்த தனியார் டிவி சேனல்ல கூட அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்கு. அந்த சேனல்ல என்னை கூப்பிடும்போது நான் கேட்பேன், ரோபோ சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு வராரா அப்படின்னு. வராரே அப்படின்வாங்க. அப்ப நான் துணிஞ்சு போவேன். ஏன்னா நான் எதனா ஒன்று பண்ணா கூட அவர் எனக்கு கை கோர்த்து அந்த காமெடியை நல்லா லிங்க் பண்ணி
அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த நிகழ்ச்சியை. அப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்புறம் எல்லாரும் ஒரு தவறுதலான ஒரு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. அவர் மதுக்கு அடிமையானதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அது உண்மைதான், மதுக்கு அடிமையாக தான் இருந்தாரு. அது அப்புறம் அவர் மஞ்சா காமால அதெல்லாம் அதுல இருந்து மீண்டு வந்துட்டாரு. தயவு செஞ்சு அந்த தவறான செய்தியை யாரும் பரப்பாதீங்க. மஞ்சா காமாலை என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். அவருக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அதுல இருந்து அவர் கிளியர் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவருடைய உடல்நிலை ஒத்து வராதனால தான் நேற்று அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அதனால தயவு செஞ்சு அந்த ஒரு சிறப்பு மிக்க கலைஞனை, தன் முயற்சியால் முன்னுக்கு வந்த அந்த கலைஞனை மதுக்கு அடிமையானதால தான் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க. ஏன்னா அவருக்கும் குடும்பங்கள் இருக்கு. தயவு செஞ்சு தவறான செய்தியை பரப்பாதீங்க.